அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரமேஷ். நான் சென்னையில் ஆட்டோ ஓட்டுகிறேன். பெரும்பாலும் இரவு டியூட்டி தான். கடந்த வாரம் இரவு ஒரு 11 மணிக்கு ஒரு முதியவரை எடுத்தேன். அவர் என் ஆட்டோவில் ஏறினார். இன்றிரவு என்னை 5 இடங்களுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். நான் உங்களுக்கு 2000 ரூபாய் தருகிறேன். காசாகவே கொடுக்கிறேன். ஆனால் இந்த ட்ரிப் முடியும் வரை ஏன் என்று என்னிடம் கேட்கக்கூடாது என்று சொன்னார். 5 முகவரிகளையும் என்னிடம் கொடுத்தார். அதில் முதல் இடம் புறநகர் பகுதியில் இருந்த ஒரு வீடு. நான் முதலில் அவரை அங்கு அழைத்துச் சென்றேன். அவர் என்னுடைய ஆட்டோவிலேயே இருந்தார். ஆட்டோவை விட்டு இறங்கவில்லை. அங்கிருந்த ஒரு வீட்டை பார்த்து கொண்டே ஒரு 10 நிமிடம் இருந்தார். அமைதியாக அழுதார். அதை பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. நான் உடனே அவரிடம், யாரையாவது சென்று அழைத்து வரணுமா? காலிங் பெல் அடிக்கவா? வீட்டின் கதவை தட்டவா என கேட்டேன். அவர் ஒன்றும் செய்ய வேண்டாம், கொஞ்ச நேரம் அமைதியாக இங்கே நில்லுங்கள் என்று சொன்னார். நானும் அங்கே நின்றேன். சரி, அடுத்த இடத்துக்கு போகலாம் என்று சொன்னார். நானும் அடுத்த இடத்துக்கு வண்டியை ஓட்டினேன். 2வது இடம் ஒரு ஆரம்ப பள்ளி. வெறிச்சோடி இருந்தது. இருள் சூழ்ந்திருந்தது. அவர் இறங்கி விளையாட்டு மைதானத்துக்குள் சென்றார். நான் உடனே அவரிடம், ரொம்ப இருட்டாக இருக்கிறதே, உங்களுடன் நான் துணைக்கு வரட்டுமா எனவும் கேட்டேன். அவரோ, வேண்டாம் வேண்டாம், நீங்கள் ஆட்டோவிலே இருங்கள், நான் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு மெதுவாக நடந்து மைதானத்துக்குள் சென்றார். அங்கு ஒரு ஊஞ்சல் இருந்து அந்த ஊஞ்சலில் உட்கார்ந்து கொஞ்சம் அசைந்தார், அமர்ந்தார். 20 நிமிடங்கள் அங்கே இருந்தார். அதன் பிறகு திரும்பி வந்தார். நான் இங்கே 43 ஆண்டுகள் கற்பித்தேன். என் வாழ்க்கையின் சிறந்த வேலை என்று சொன்னார். நான் எதுவும் சொல்லவில்லை. 3வது இடத்துக்கு செல்லுமாறும் கூறினார். அதன் பிறகு நான் அவரை 3வது இடத்துக்கு சென்றேன். அங்கு ஒரு சிறிய உணவகம் இருந்தது. அவர் அந்த உணவகத்துக்குள் சென்றார். காஃபி ஆர்டர் செய்தார். ஒரு மேஜையில் தனியாகவே அமர்ந்தார். கடைசி வரை அந்த காஃபியை அவர் குடிக்கவே இல்லை. சுற்றி பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு 15 நிமிடம் கழித்து திரும்பி வந்தார். வந்ததும் என்னிடம் சொன்னார், என் மனைவியும் நானும் முதல் டேட்டுக்காக வந்த இடம்தான் இது. அப்போது 1967ஆம் ஆண்டு என்று சொன்னார். நானும் எதுவும் கேட்கவில்லை, எதுவும் பேசவில்லை. அவர் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டதால் 4வது இடத்துக்கு செல்லுமாறு சொன்னார். 4வது இடம் கல்லறை. நான் ஒரு கல்லறைக்கு அவரை அழைத்துச் சென்றேன். அவர் இறங்கி ஒரு கல்லறைக்குள் சென்றார். அதற்கு பக்கத்திலேயே நின்று ஏதோ பேசினார். நான் தூரமாக இருந்ததால் என்ன சொன்னார், என்ன பேசினார் என்று எனக்கு தெளிவாக கேட்க முடியவில்லை. ஒரு 30 நிமிடங்கள் இருந்தார். அதன் பிறகு திரும்பி வந்தபோது அவருடைய கண்களை நான் கவனித்தேன். அவர் கண்கள் முழுவதும் சிவந்திருந்தன. என்னுடைய மனைவி இறந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொன்னார். 5வதான இடத்துக்கு என்னை அழைத்து போகச் சொன்னார். 5வதான இடம் மருத்துவமனை. இதுதான் கடைசி. என்னுடைய ஆட்டோ அங்கு நின்றது. அப்போதுதான் அவர் என்னிடம் ஏன் இந்த 5 இடத்திற்கு அவரை அழைத்து சென்றேன் என்ற உண்மையை என்னிடம் சொன்னார். அப்போது அவர் என்னிடம் பேசியது என்னவென்றால், நான் இப்போது 4வது நிலை புற்றுநோயில் இருக்கிறேன். இன்னும் சில வாரங்கள் தான் நான் உயிருடன் இருப்பேன். ஒருவேளை சில நாட்களாக கூட இருக்கலாம். இன்றிரவு என் வாழ்க்கை முழுவதுமே இன்னொரு முறை நான் பார்க்க நினைத்தேன். நான் இறப்பதற்கு முன்பாக. அதற்காக தான் இந்த 5 இடங்களுக்கும் முன்னை நான் அழைத்துச் செல்ல சொன்னேன் என சொன்னார். அவர் சொன்னதுமே நான் அங்கேயே அழ ஆரம்பித்து விட்டேன். அந்த வீடு என் குழந்தைகள் வளர்ந்த இடம். அந்த பள்ளி என் வாழ்க்கையின் நோக்கத்தை கண்ட இடம். அந்த சிறிய உணவகம் நான் காதலித்த இடம். அந்த கல்லறை நான் விடை பெற்ற இடம். இங்கே இந்த மருத்துவமனை இன்று நான் சேரப்போகும் இடம். இந்த ஹாஸ்பிட்டல் வார்டு நான் வீட்டுக்கு திரும்பவே மாட்டேன் என்று கண்கலங்கினார். அவர் பேசியது போல என்னிடம் அந்த பணத்தையும் கொடுத்தார். என் வாழ்க்கை முழுவதையுமே என்னை ஓட்டி காட்டியதற்கு நன்றி என்றும் சொன்னார். என்னிடம் இனிமையாக நடக்கும் கடைசி அந்நியர் நீங்கள் தான் என்று சொல்லி கண்கலங்கினார். நான் பணத்தை வாங்க மறுத்தேன். இதை நான் எடுக்க முடியாது, இதை வைத்து நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி வற்புறுத்தி என் சட்டை பையில் அவரே வைத்தார். தயவுசெய்து இதை வாங்கிக் கொள்ளுங்கள், இதை யாருக்கும் என்னால் கொடுக்க முடியாது என்றார். என் குழந்தைகள் என்னுடன் பேசுவதில்லை. நண்பர்கள் என்று யாருமே இல்லை. நீங்கள் எனக்கு ஒரு 3 மணி நேரம் அன்பு கொடுத்தீர்கள். அதற்காக தான் இந்த பணம் உங்களுக்கு என்று சொல்லிவிட்டு அவர் விடை பெற்றார். அவர் இறங்கினார். சிறிய சூட்கேஸை கையில் எடுத்துக்கொண்டார். உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டார். நான் என்னுடைய பெயர் ரமேஷ் என்று சொன்னேன். நன்றி ரமேஷ், என் வாழ்க்கையின் கடைசி நல்ல விஷயமே நீங்கள்தான் என்று சொன்னார். அவர் மருத்துவமனைக்குள் நடந்து சென்றார். நான் என் ஆட்டோவிலே உட்கார்ந்து 1 மணி நேரம் அழுதேன். அவரை மறக்க முடியவில்லை. மறுநாள் திரும்பி நானே அந்த மருத்துவமனைக்கு சென்றேன். அவருடைய பெயரை சொன்னேன். ரூம் நம்பர் 412 என்று சொன்னார்கள். நான் மலர்கள் எடுத்துச் சென்றேன். கதவையும் தட்டினேன். அவர் படுக்கையில் இருந்தார்.
என்னை கண்டு சிரித்தார். வாங்க ரமேஷ் என என்னை உள்ளே அழைத்தார். நானும் உங்களை அப்படியே விட்டுவிட முடியவில்லை, அதனால்தான் நான் திரும்பி உங்களை பார்க்க வந்தேன். நீங்கள் சுகமா என நான் கேட்டேன். இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன். ஆனால் நேற்றே என் வாழ்க்கையை நான் மறுபடியும் பார்த்து விட்டேன் என சிரித்தார். அதனால் நான் இன்று நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னார். நாங்கள் அப்படியே 2 மணி நேரம் பேசினோம். அவரது மனைவி, அவருடைய மாணவர்கள், அவர்கள் பேசாமல் இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள் என அவருடைய வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்களை சொன்னார். 2 வாரங்கள் தினமும் அவரை நான் சந்தித்தேன். அவருக்காக நான் காஃபி கொண்டு சென்றேன். செய்திகளையும் வாசித்தேன். சில சமயம் அமைதியாகவே இருந்தோம், இருவரும் எதுவும் பேசாமலேயே. நான் தனியாக இருப்பேன் என்று நான் நினைத்தேன் என்று அவர் கூறினார். ஆனால் நீங்கள் இன்று இருக்கிறீர்கள், எனக்காக இருக்கிறீர்கள். ஒரு அந்நியர் எனக்கு குடும்பமாக மாறிவிட்டார். அது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பரிசு என கண்கலங்கினார். நான் அவர் கையை பிடித்து அவரை அமைதிப்படுத்தினேன். நீங்கள் இனி தனியாக இல்லை, நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்று சொன்னேன். அவர் உடனே அழுதார். செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:15 மணிக்கு அவர் இறந்துவிட்டார். நான் அங்கதான் இருந்தேன், அவரது கையை பிடித்தபடியே. அவரது கடைசி வார்த்தைகள் இதுதான்: மக்களிடம் சொல்லுங்கள், அந்நியர்களை உண்மையாக பாருங்கள். எல்லோரும் இறக்கிறார்கள், சிலர் வேகமாக. ஆனால் நாமெல்லாம் ஒரு பயணத்தில் இருக்கின்றோம். அந்த வழியில் கருணையாக இருங்கள். நீங்கள் கருணையாக இருந்தீர்கள், என் கடைசி நாட்களை அழகாக்கினீர்கள். அவர் கண்களை மூடினார். இதய மானிட்டர் நேர்கோடானது. அவரது இறுதி சடங்கில் 6 பேர் மட்டுமே இருந்தோம். நான், 3 நர்சுகள், ஒரு வக்கீல் மற்றும் ஒரு பழைய மாணவர். அப்போது நான் பேசினேன். ஒவ்வொரு அந்நியரும் ஒருவரின் முழு உலகம். ஒவ்வொரு பயணிக்கும் ஒரு கதை இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் யாராவது தங்களை கவனிக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள். அவர் எனக்கு ஒரு நாள் 2000 ரூபாய் கொடுத்து தனது வாழ்க்கையை மீண்டும் ஓட்டச் சொன்னார். ஆனால் அதைவிட பெரிய ஒன்றை அவர் எனக்கு தந்தார். அந்நியரிடம் கருணை காட்டுவது கூடுதல் விஷயம் அல்ல, அதுவே எல்லாம் என்று சொன்னார். அவர் அன்று எனக்கு கொடுத்த பணம் என்னுடைய ஆட்டோவில் தான் இருக்கிறது. நான் அதை செலவிடவில்லை. அவருடைய நினைவாகவே அதை நான் வைத்திருக்கின்றேன். சில நேரம் ஒவ்வொரு பயணிக்கும் அது கடைசி பயணமாக கூட இருக்கலாம். ஒவ்வொரு அந்நியரும் கடைசியாக விடை பெறலாம். அதனால் நான் இப்போது வேறுபட்டபடி நான் ஆட்டோவை ஓட்டுகிறேன். ஆட்டோவில் வரும் பயணிகளிடம் பேசுகிறேன், கேட்கிறேன். இன்று யாரோ ஒருவரின் கடைசி பயணமாக கூட இருக்கலாம். முடிந்தவரை நீங்கள் இன்று சந்திக்கக்கூடிய நபர்கள் அனைவரிடமும் கருணையாகவும் அன்பாகவும் இருங்கள். எனக்கு அன்று அவர் கற்றுக் கொடுத்ததை நான் இன்று உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஆட்டோ டிரைவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இரவு நடந்த சம்பவத்தை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை தான் நீங்கள் இப்போ கேட்டீங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.